வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். தற்பொழுது தமிழகத்தை சேர்ந்த 3 தலைவர்கள் 4 மாநிலத்தினுடைய கவர்னராக இருக்கிறாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் பாண்டிச்சேரி மற்றும் தெலுங்கானா மாநிலத்தினுடைய கவர்னராக இருக்கிறாரு. இல கணேசன் நாகாலாந்தினுடைய கவர்னராக இருக்கிறாரு. சிபி ராதாகிருஷ்ணன் ஜார்க்கண்டினுடைய கவர்னராக இருக்கிறாரு. இப்படி 3 கவர்னர்கள் இருந்தாலுமே அந்த 3 பேரும் தமிழகத்தில் நடக்கக்கூடிய பல விழாக்கள், அது பர்சனலாக அவங்களுடைய தொகுதியில் அவங்களுடைய பகுதியில் நடக்கக்கூடிய விழாக்களாக இருந்தாலும் சரி, மற்ற அரசினுடைய விழாக்களாக இருந்தாலும் சரி, அந்த 3 பேருமே இங்கே வந்துடுறாங்க. பெரும்பான்மையான டைமில் வந்துட்டு அவங்க தமிழகத்தில் தான் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அது போக நிறைய மத்திய அமைச்சர்கள் அடிக்கடி தமிழகத்துக்கு விசிட் வந்துட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 400 முறை வந்துட்டு அமைச்சர்கள் இங்கே விசிட் வந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி கவர்னர்ஸ் இங்கே வந்து அவங்களுடைய பர்சனலானு சொல்லும் பொழுது அவங்களுடைய தொகுதி சார்ந்த அந்த கட்சி விழாக்களில் கலந்துக்கிறதா இருந்தாலும் சரி, அரசு விழாக்களில் கலந்துக்கிறதா இருந்தாலும் சரி, மத்திய அமைச்சர்கள் இங்கே வந்து மத்திய அரசினுடைய விழாக்களில் கலந்துக்கும் போதும் சரி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செய்திகளில் பெருசாக வருது. ஸோ தொடர்ச்சி அந்த மாதிரியான விஷயங்கள் செய்திகளில் வந்துகிட்டே இருக்கும் பொழுது இது இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு கொஞ்சம் குடைச்சலையும் எரிச்சலையும் ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ வந்துட்டு ஒரு கட்டத்தில் ஓவராக கடுப்பான இங்கே இருக்கக்கூடிய ஒரு சீனியர் எம்பி, டிஎம்கேவினுடைய ஒரு எம்பி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருக்கிறாராம். இந்த மாதிரி மத்திய அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, கவர்னர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய வேலைகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு இங்கே வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணக்கூடிய வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதை கொஞ்சம் கண்டித்து வைங்க அப்படின்ற மாதிரியான ஒரு லெட்டரை மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பிச்சி விட்டுருக்கிறாரு. ஸோ அந்த லெட்டரை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எடுத்து பார்த்து படித்திருக்கிறாரு. படித்து முடிச்சதுக்கப்புறமா இந்த லெட்டரை ஃபைல் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாராம். மத்திய உள்துறை அமைச்சகத்திலேருந்து ஃபைல் பண்ணிடுங்க அப்படின்ற ஒரு டேர்மை யூஸ் பண்ணாங்கன்னா, இந்த லெட்டரை தூக்கி ஃபைலில் பண்ணிடுங்க, இந்த லெட்டருக்கு ரிப்ளை பண்ண வேணாம் அப்படின்றது தான் இந்த ஃபைல் பண்ணிடுங்க அப்படின்றதுக்கு அர்த்தமாம். ஸோ அதனால் இந்த எம்பி அமிச்ச லெட்டருக்கு பதில் வராது அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த 3 கவர்னர்ஸாக இருந்தாலும் சரி, மத்திய அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, இணையமைச்சர்களாக இருந்தாலும் சரி, இவங்களை போய் ஒவ்வொரு தொகுதியிலையும் போயிட்டு, அது தமிழகம் உட்பட பல மாநிலங்களில் ஒவ்வொரு தொகுதியிலையும் போயிட்டு மத்திய அரசினுடைய வளர்ச்சி திட்டங்களை எடுத்து சொல்லி கட்சியை வளர்க்கக்கூடிய வேலையை, அந்த அசைன்மெண்ட்டை கொடுத்ததே அமித்ஷாவும் பிரதமர் நரேந்திர மோடியும் தான். அப்படி இருக்கும் பொழுது இவங்க வந்துட்டு அவங்க வேலையை பார்க்க மாட்டாங்க, கட்சி வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க மேலே ஆக்ஷன் எடுங்கன்னு சொன்னால் எப்படி பாஸ் எடுப்பாங்க? இந்த ஒரு சின்ன விஷயம் கூட தெரியாமல் இப்படி ஒரு லெட்டர் அமைச்சிருக்கிறாரே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ மறுபடியும் நான் அவங்களே இன்னொரு விடல் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.